ஹலோ டெவலப்பர்ஸ். நான் வந்து HTMX பற்றி அதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி சம் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் நான் வந்து ரீசெண்ட் டேஸில் HTMX சக்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து அடிக்கடி கேட்டுட்டு இருக்கிறேன். ஸோ ஐ ஹாவ் வென்ட் த்ரூ சம் யூடியூப் வீடியோஸ் அண்ட் திஸ் டாக்குமெண்டேஷன். அதுல இருந்து நான் கன்வின்ஸ் ஆகிட்டேன். நான் HTMX வந்து ஃபார் நவ் ஒர்க் பண்ணுறத ஸ்டாப் பண்ணலான்னு சொல்லி. ஏன்னா ஐ ஹாவ் சீன் சம் ப்ராப்ளம்ஸ் இன் இட். நான் நிறைய பிரச்சனை அதில் பார்த்துருக்கேன். அண்ட் ஐ எம் கன்வின்ஸ்ட். ஸோ இதை வந்து இப்போதைக்கு ஹோல்டு பண்ணலாம்னு சொல்லி. ஸோ அதை ஏன் கன்வின்ஸ் ஆனால் அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கன்சிடர் பண்ணி இதை யூஸ் பண்ணலாமா இல்லையான்னு நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் கோ டு திஸ் த பாயிண்ட்ஸ். ஓகே, த கோட் இஸ் கிராப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஜேஎஸ் ஃபைல் வந்து HTMX-ஓட பண்டல் ஃபைலை நம்ம இம்போர்ட் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் HTMX. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தே யூஸ்ட் மெனி வேர். ஓகேவா, வேர்ஸ் ஆல் ஓவர் த பிளேஸ். வேரியபிள்ஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுற என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் கன்சியூம்ஸ் த ரிசோர்ஸஸ் ஸோ மச். இந்த மெமரியை வந்து ரொம்ப சுற்றி இருக்கும். அண்ட் த அனதர் ப்ராப்ளம் இஸ் தே பொல்யூட் த விண்டோ நேம் ஸ்பேஸ் அண்ட் ஆன் லைக் தட். இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட ஒரு பெட்டர் மீம்ல நான் காமிச்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் காய் போஸ்ட் அ வீடியோ அண்ட் ஐ ஃபவுண்ட் திஸ். இந்த மீமை வந்து நான் அவர் கூட நான் ஃபவுண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ வந்து விண்டோ டாட் எக்ஸ் ஈக்குவல் திங்னு வைக்கும்போது உங்களால் எக்ஸ் இந்த மாதிரி எக்ஸ் ஒய் அவங்க வந்து தே ஹாவ் யூஸ் சோ மெனி வேரியபிள்ஸ் செட் இன் த விண்டோஸ். நிறைய வேரியபிள்ஸ் வந்து விண்டோவோட நேம் ஸ்பேஸும் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் கன்சியூம்ஸ் அ லாட் அண்ட் வி கேன் நம்ம ஓவர் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை வி கேன் யூஸ் த வேரியபிள். ஸோ they did a big mistake in this. So this is one thing again. So let's go on another point. So no build stuff. ஸோ வந்து கோட் வந்து நாட் ஆப்டிமைசேஷன், நாட் நத்திங். ஜஸ்ட் லைக் நீங்க ஒரு கோடு கம்பனண்ட்டுக்கு ஒரு ஜேஎஸ் கோடு ரைட் பண்ணி எப்படி இம்ப்ரூவ் பண்ணா இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நாட் எஃபிஷியன்ட், நத்திங் லைக் தட். ஸோ தட் நோ பில்ட் அண்ட் ஆன்டிக்வைடட் டெக்னாலஜி. இதில் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தே ஹேவ் புட் அன் எக்ஸாம்பிள் ஹியர். ஒரு 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 பட்டனை கிளிக் பண்ண சம் HTML ரிசீவ் பண்ணி அந்த HTML நான் என்னோட பேஜில் ரெண்டர் பண்ணேன், கரெக்டா? ஸோ அதை நான் வந்து ஜேகோட்ல பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ரிசல்ட்டுக்கு ஒரு ஐடி, ஒரு பட்டனோட ஐடியில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். அண்ட் அது லோட் ஆனதுக்கப்புறம் வந்து ரிசீவ் பண்ண HTML வந்து நான் இங்கே அதை ஷோ பண்ணுறேன். ஸோ அதே நம்ம HTMX எப்படி பண்ணுறோம் பார்த்தோம்னா, சேம் இன்புட்ஸ் அண்ட் சம் சின்டெக்ஸ் தான் டிஃப்ரெண்டாக இருக்கு. ஸோ தே செட் எதுவுமே கூலரா இல்லை. ஐ மீன் இஸ் த சேம் திங், ரைட்? அண்ட் இட்ஸ் சிம்பிள் இன் jQuery. அண்ட் jQuery வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஈவன் நீங்க JavaScript கூட யூஸ் பண்ணலாம். இஃப் யூ டோன்ட் வாண்ட் jQuery, you can use JavaScript and do the same thing. I prefer JavaScript. I don't know why. So அடுத்த இது ஒரு நியூ டெக்னாலஜி இல்லை. இது intercooler.js, Pjax, Unpoly இவங்கெல்லாம் பண்ணாதான் nothing different from that. So நோ கம்போனன்ட்ஸ். அதாவது கம்போனன்ட் நீங்க ரைட் பண்ணணும். ஒரு கம்போனன்ட், ஒரு பட்டனோ, ஒரு ஸ்பின்னர்ஸோ, ஒரு லோடிங் கம்போனண்டோ பண்ணா நீங்க தான் ரைட் பண்ணணும். அதுவும் நீங்க HTMX-ஓட டிஃபால்ட் ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸை ஓவர் ரைட் பண்ணி தான் பண்ணணும். பிகாஸ் HTMX டிஃபால்ட்டா உங்களோட கிளிக் பண்ற ஈவெண்ட்லாம் லிசன் பண்ணும். தே ஆல் லிசன் எனிதிங். ஸோ இதுக்கு வந்து யாரும் கம்போனன்ட்ஸ் இன்டிகிரேட் பண்ணி பண்ற ஆப்ஷன் இன்னும் வரல இதுக்கு. ஸோ நீங்க தான் உங்களோட ஓன் கம்போனன்ட் ரைட் பண்ணிக்கணும். ஓகேவா? அண்ட் ஓவர் ரைட்டிங் த டிஃபால்ட் லிசனர் ஆஃப் HTMX. So the thing is again no front end and back end split. இது என்ன ப்ராப்ளத்தை வந்து ரைஸ் பண்ணணும்னா, யூசர் பேக் அண்ட் டெவலப்மெண்ட்க்கும் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்க்கும் இருக்கிற ஃபிளெக்சிபிலிட்டியை வந்து வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு API ரெஸ்பான்ஸ் நீங்க ரிட்டர்ன் பண்றீங்கன்னா, ஒரு பேக் அண்ட் இன்ஜினியரா நீங்க வந்து அந்த பேக் அண்ட் லாஜிக், பிசினஸ் லாஜிக் மட்டும் ரைட் பண்ணி ஒரு API ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி அந்த வந்த ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி ஜேசானோ இல்லை XML அந்த ரெஸ்பான்ஸை ரிசீவ் பண்ணி வெப் ப்ரௌசர்னா வெப் ப்ரௌசர் அதுக்கான HTML ஃப்ரண்ட் எண்ட்ல டிசைன் பண்ணணும். ஃப்ரண்ட் எண்ட் இன்ஜினியர்ஸ் வந்து அந்த பேஜ் லேஅவுட் எப்படி இருக்கணும், ஸோ அந்த UX அண்ட் UI எப்படி இருக்கணும்னு சொல்லி ஃப்ரண்ட் எண்ட் இன்ஜினியர்ஸ் வந்து ஒரி பண்ணிப்பாங்க. அண்ட் அவங்க அதுக்கு ஏதாப்புல சேஞ்ச் பண்ணிப்பாங்க வித்தவுட் டிஸ்கஸிங் திஸ் திங். ஃப்ரண்ட் எண்ட் திங்க வந்து பேக் எண்ட் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ HTML நீங்க HTML ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும்னா, HTML ரிட்டர்ன் பண்றீங்கன்னா வெப் ப்ரௌசர்ல ஒரு கம்பார்ட்மெண்ட்லாம் இருக்கும், பட் நாட் மொபைல் டிவைசஸ்.
அண்ட் ஒரு ஒரு HTML ரிட்டர்ன் பண்றீங்கன்னா ஒரு டிசைன் பண்ணும்போது HTML பேக்எண்ட்ல இருந்து ரிட்டர்ன் பண்றதுனால பேக்எண்ட் இன்ஜினியர்ஸ் பிளஸ் ஃப்ரண்ட் எண்ட் இன்ஜினியர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணி இதை எப்படி கொண்டு வரலாம்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம ஏபி ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது இந்த டிஸ்கஷன் வந்து ஒரு லெவல்ல நடக்கும். பட் இது பண்ணும்போது ஓவரா நடக்கும். ஸோ விச் இஸ் பெயின் இன் த ஆஸ். ஓகே. அண்ட் யா ஸோ அகைன் த திங் இஸ் மேலே சொன்ன பாயிண்ட் தான் பேக் அண்ட் இன்ஜினியர்ஸ் மேக் கார்பேஜ் யூஐஸ். அதாவது பேக் அண்ட் இன்ஜினியர்ஸ் வந்து HTML வந்து ரிட்டர்ன் பண்றதுனால அந்த டிசைன் வந்து அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் கொண்டு வரதுனால அந்த டிசைன் அந்த யூஐ வந்து நோ மோர் பெட்டர். தென் ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர்ஸ் வந்து அதை கன்சிடர் பண்ணி அவங்களோட ஃபிளெக்சிபிலிட்டிக்கு தனியாக பண்ண முடியும். ஸோ தேட் இஸ் வாட் ஹி மென்ஷன் ஹியர். அண்ட் எக்ஸஸ் வல்னரபிலிட்டி இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். என்ன விஷயம்னா ஒரு HTML நீங்க ரிட்டர்ன் பண்றதுனால வர அதை வந்து ஈஸியா இன்ஜெக்ட் பண்ண முடியும் உங்க ஃப்ரண்ட் எண்ட்னால. யாருனாலும் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட வந்து ஒரு ஒரு உங்க ப்ரௌசருக்கு குக்கீஸையோ இல்ல வாட் எவர் செஷன் டோக்கனையோ அழகா எடுக்க முடியும். அதுக்கான ஈஸியா இன்ஜெக்டும் பண்ணிட முடியும். அப்படி பண்ணக்கூடாதுன்னா நீங்க வர்ற HTML ரெஸ்பான்ஸ் ஃபில்டர் பண்ணணும், சானிடைஸ் பண்ணணும். ஸோ சானிடைஸ் பண்ணலன்னா இட் கேன் பி ஹேக்ட் யுவர் குக்கீஸ் அண்ட் டோக்கன்ஸ் ஃப்ரம் த ப்ரௌசர். சானிடைஸ் பண்ணணும்னா என்ன பிரச்சனை வரும்னா பேக்எண்ட்ல இருந்து வரப்போற HTML பெரிய நாட்டுக்கு ஏபி ரெஸ்பான்ஸ் மாதிரி நம்ம ஒன்றும் ஜேசான்ல அனுப்பி பிளஸ் ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணி அனுப்புறது இல்லை. இட்ஸ் HTML. இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் கண்டென்ட். நீங்க வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரண்ட் எண்ட்ல சானிடைஸ் பண்ணி பண்றதுனால இது ஒரு பெரிய ஒர்க் அண்ட் இட்ஸ் நாட் எஃபிஷியன்ட். ஸோ that is what he says. And no jobs, no one to hire. ஸோ இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி பார்க்க இதை நான் வந்து ஒரு பிரச்சனை இப்போதைக்கு பார்க்கல. ஏன்னா இப்போதான் இது எவால்வ் ஆகிட்டு இருக்கிறதுனால யாரும் இதை பெருசாக எஃபோர்ட் போட்டு HTML லேர்ன் பண்ணாததுனால ஜாப்ஸ் அவ்வளோவா இருக்காது. பெரிய கம்பெனி நல்ல ஒரு R&Dல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி கம்பெனிஸ் தான் வந்து அவங்களோட இருக்கிற டெவலப்பர்ஸ்க்கே அதை சொல்லி ட்ரைன் பண்ணி அவங்க R&D பண்ணி இதை ஒர்க் பண்ணுவாங்களே தவிர இதுக்கு இன்னும் ஜாப் மார்க்கெட் வரணும்னா இட் வில் டேக் டைம். ஸோ அதனால ஜாப்ஸ் இல்லை அண்ட் ஹையர் பண்ண யாரும் இல்லைங்கிறது. ஏன்னா HTML வந்து ஒரு ஸ்கில் தான், அது ஒரு ஜாப் ரோல் கிடையாதுனால இதை ஒரு ஸ்கில்லா வச்சுக்கலாமே தவிர ரியாக்ட் மாதிரி இது ஒரு ஜாப் ரோலா யாரும் இதை கொண்டு வர முடியாது. ஸோ இந்த பாயிண்ட் நான் வந்து டிஸ்அக்ரி பண்றேன். ஸோ டூப்ளிகேட்டிங் யுவர் APIs. ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி ஏபிஐயா ஒரு ஜேசானா ரெஸ்பான்ஸ் நீங்க ரிட்டர்ன் பண்ணும்போது உங்களோட ரெஸ்பான்ஸை யூ கேன் ரைட் கோட். நீங்க வந்து ஃப்ரண்ட் எண்ட் எப்படி இருக்கணும்னு கன்சிடரே பண்ணாம பண்ணலாம். பிகாஸ் இந்த API ரெஸ்பான்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் எண்ட் வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும். மொபைல், வெப் ப்ரௌசர், வாட்எவர் ஆண்ட்ராய்டு டிவைசஸ் கூட என்ன டிவைஸா இருந்தாலுமே சரி நீங்க அதுக்கேற்றாப்புல ரெஸ்பான்ஸை வாங்கி நீங்க ஃப்ரண்ட் எண்ட் உங்களோட ஃபிளெக்சிபிளா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் HTML பண்ணும்போது நீங்க வந்து டூப்ளிகேட் பண்ணணும். ஒரு பிசினஸ் லாஜிக் வந்து HTML ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி அனுப்பணும், இன்னொரு இதை வந்து API JSON ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி அனுப்பணும். ஸோ ரெண்டு சேம் டூப்ளிகேஷன் ஆஃப் கோட்ஸ். ஸோ அதான் இங்க மெயின் பண்றாங்க. இங்க சொல்றாங்க டூப்ளிகேட்டிங் யுவர் APIs மோர் தென் தட். அண்ட் இது ஸ்கேல் ஆகாது. இது வந்து நானே ஃபேஸ் பண்ணிருக்கேன். என்ன பிரச்சனைனா நான் லாயல்ட்டி ப்ரோக்ராம்னு ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட். அண்ட் அதுல வந்து ஒரு 5 மெனு, சிம்பிள் 5 மெனுஸ், ஒவ்வொரு மெனுக்கும் ஒவ்வொரு க்ரூட் ஆபரேஷன் இருக்கும். அதை நான் பண்ணும்போதே வந்து ஐ ஹேவ் ஃபேஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அண்ட் ஆனால் அதுவும் இல்லாமல் நான் ஜெய்சான்ல ரெஸ்பான்ஸ் வாங்கி ரெண்டர் பண்றதுனால இது வந்து அந்த அளவுக்கு குயிக்காக எவால்வ் ஆகல. இது வந்து ஸ்கேல் ஆகாது இப்போ வரைக்கும். ஸோ தேட் இஸ் த அனதர் ப்ராப்ளம். அண்ட் அஸ் அ கன்க்ளூஷன் நான் என்ன சொல்லுவேன்னா HTMX தேர் அண்ட் இட்ஸ் a tool. இஃப் யூ கன்சிடர் இதை அதை பேஸ் பண்ணி நீங்க ரன் பண்ணி உங்களுக்கு இது தேவையா இருக்கும், இது எனக்கு செட் ஆகும்னு சொன்னீங்கன்னா யூ கேன் யூஸ் இட் ஃபார் அ ஸ்மாலர் ப்ராஜெக்ட். மை சஜஷன். அப்படி இல்லை நீங்களும் ரெஃபர் பண்ணலாம். ஆக்சுவலா HTMX.org தான் அவங்க இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவங்களோட வெப்சைட்லேயே இதை ப்ரொவைட் பண்ணதுனால நீங்க போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். இன்னும் இதுல வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணி என்ன ப்ராப்ளம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கரெக்டா இருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்க டிசைன் பண்ணிட்டு நீங்க வந்து இதை அப்ரோச் பண்ணுங்க, யூஸ் பண்ணலான்னு சொல்லி. ஏன்னா நான் வந்து இதை யூஸ் பண்ணலான்னு சொல்லி வீடியோ போட்டுட்டேன். ஸோ ஐ எம் பவுண்ட் டு எக்ஸ்பிளைன் த ப்ராப்ளம். என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்லி ஆகணும். அதனாலதான் இந்த ஒரு ஷார்ட் வீடியோ. அண்ட் தேங்க்யூ டெவலப்பர்ஸ்.